நம்ம போலாமா? டாக்டர் உள்ள இருப்பார், வாயும் போய் பார்க்கலாம். டாக்டர் டாக்டர் டாக்டர். சோபா, டாக்டர் இருந்திருந்தா இப்ப நம்ம போட்ட சத்தத்துக்கு வெளியே வந்திருப்பார் இல்லையா? வா போலாம். டாக்டர் இல்லாட்டி என்ன, இது எங்க வீடு தானே. வா ஆஷா, உள்ள போலாம். ஆஷா, டாக்டர் ரொம்ப பாரு, எல்லாம் எப்படி இறந்து கிடக்குது. அவர் என்ன செய்வார் பாவம், பிரம்மச்சாரி தானே. இந்த ஆம்பளைகளுக்கே தான் இருக்கிற இடத்த ஒழுங்கா வச்சுக்கவே தெரியுது. இதுவே இவருக்கு கல்யாணம் இருந்தா இவர் மனைவி இதெல்லாம் சுத்தமா வச்சிருப்பாங்க. என்ன சோபா, டாக்டர் ரொம்ப சுத்தப்படுறதுல உனக்கு இவ்வளவு வாக்குற? இதுல தவறு என்ன ஆஷா? உனக்கு பிடிக்கலன்னு நீ பேசாம இரு. என்ன சோபா, போட்டோ பார்த்த உடனே அப்படியே அசந்து நின்னுட்ட? அசந்து நிக்கிற மாதிரி அது உருவம் இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றது? அப்படியா? இது நான் பாக்குறேன். எனக்கு ஒண்ணு அப்படி தோணலையே. உனக்கு தோணாது, ஆனா இந்த போட்டோவை பார்த்த உடனே டாக்டரையே நேர பாக்குற மாதிரி இருக்கு. ஆஷா, நிஜமா சொல்றேன், டாக்டருடைய அழகு அடக்கம் வேற யாருக்குமே இருக்க முடியாது. அவரை பாக்குற ஒவ்வொரு சமயமும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை சந்திக்கிற பாக்கியம் என் வாழ்க்கையில ஏற்பட்டது. நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? ஏதேது ரொம்ப வர்ணிக்க ஆரம்பிச்சுட்ட. அவரை நான் விரும்புறேன், அதனாலதான் என் மனசு இருக்கிறத வெளிப்படையா சொல்றேன். அப்படியா? ஆஷா, இதை நான் என் ரூமுக்கு எடுத்துக்கிட்டு போறேன். அவர் இல்லாத சமயத்துல இந்த போட்டோவை எடுத்துட்டு போனா நீ திருடிட்டேன்னு நினைக்க மாட்டாரு? நினைக்கட்டுமே, நான் போட்டோ தானே திருடுறேன். அவர் ஏற்கனவே என் மனசையே திருடிட்டாரு. என்ன உணர்ற? நிஜமா சொல்றேன், நான் கல்யாணம் செய்து கொடுத்தா இருந்தா இவரையே தான் செய்துக்க போறேன். ஆமா, அவர் உன்னை விரும்புறாருன்னு உனக்கு தெரியுமா? விரும்புறாருன்னு தான் நினைக்கிறேன். விரும்புறான்னு வச்சுக்க, உன்னை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு மறுத்துட்டா? இல்ல ஆஷா, அவர் மறுக்கவே மாட்டார். அப்படி மறுத்தா சத்தியமா சொல்றேன், எனக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சு அந்த அளவுக்கு நான் அவரை நினைச்சுக்கிறேன். ஆஷா, அவர் இல்லாம என்னால வாழவே முடியாதுங்கிற சந்தேகம் எனக்கே இருக்கு. சரி சரி, உனக்கு காதல் பைத்தியம் சரியா பிடிச்சிருக்கு. இது எங்க போய் முடியுமோ அது எங்க முடியும்னு எனக்கு தெரியும். சுபம் சுபம். வா ஆஷா, டாக்டர் இடத்துக்குள்ள போயிடலாம். ஆமா, இப்ப டாக்டர் திடீர்னு எதிரில வந்துட்டா என் போட்டோவை ஏன் எடுத்தாலும் கோச்சிக்க மாட்டாரு? கோச்சிக்கவே மாட்டேன். என் முகத்தை பாப்பா, சிரிப்பா, அதுக்குள்ளதான் ஓடியே போயிடுவேன். வா ஆஷா. சோபா, எங்கப்பா? ரொம்ப நேரமா உன்னை காணமே. நான் அப்புறம் தேடிட்டு இருக்கிறேன். ஒண்ணு இல்லப்பா, ஆஷாவை கூட்டிட்டு வெளியில போயிருந்தேன். நானே உன்னை வெளியே கூட்டிட்டு போகணும்னு நினைச்சப்பா, நீயே போயிட்டு வந்தியா? வெரி குட். என்ன டாக்டருடைய போட்டோ அது? இங்கே போட்டா பாப்பா. ஆஷா, சோபாவுக்கு டாக்டருடைய படம் எப்படி கிடைச்சது? இல்ல மாமா, நானும் சோபாவும் டாக்டர் பாக்குறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். ஆனா டாக்டர் அங்க இல்ல. அவரோட ரூம்ல இந்த போட்டோ இருந்தது, அதை சோபா எடுத்துட்டு வந்துட்டேன் மாமா. அவருடைய படம் எவ்வளவுக்கு எதுக்குமா? வந்து ஏமா தயக்கம்? மாமா, சோபா டாக்டர் நேசிக்கிறா. அவர் இல்லாம அவளால வாழவே முடியாதா. அவரையே கல்யாணம் செய்துக்க போறாளா. இன்னும் ஏதேதோ சொன்ன மாமா. அப்படியா? சீதா, உனக்கு சமாச்சாரம் தெரியுமா? நம்ம சோபா டாக்டர் தான் கல்யாணம் செய்துக்க போறேன்னு ஆஷா கிட்ட சொன்னாலும். அது மாத்திரம் இல்ல, கையோட டாக்டருடைய போட்டோவே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. எப்படி இருக்கு? ஏங்க சிரிக்கிறீங்க? அதனால என்ன? ஆஷா, நீ கொஞ்சம் உள்ள போமா. என்னங்க, சோபாவை டாக்டர் கல்யாணம் செய்துக்கிறதுல என்ன தவறு? நல்லவர், யோக்கியமானவர், படிச்சவர். அது மட்டும் இல்ல, நம்ம சோபாவை டாக்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்டவர். அவரை கணவரை அடைய சோபா எவ்வளவோ அதிர்ஷ்டம் செய்திருக்கணும். எனக்கு மட்டும் இதுல என்ன ஆட்சேபம் இருக்கு போது சீதா? எப்படியோ சோபா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். எதுக்கும் இந்த விஷயத்தை பத்தி டாக்டரையும் கேட்டுறது நல்லது இல்லையா? இப்ப என்னங்க அவசரம்? கொஞ்ச நாள் போகட்டும்,
சமயம் பார்த்து கேட்கலாம். டாக்டர், நான் உண்மையா சொல்லட்டுமா? இந்த ட்ரெஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. அப்படியா சோபா? ரொம்ப நன்றி. ராஜகோபால், என்னுடைய வாழ்க்கையிலே இது ரொம்ப சந்தோஷமான நாள். டாக்டர் சந்திரு who is responsible for it. மிஸ்டர் ராஜகோபால், how are you doing? டாக்டர், உங்களுக்கு பியானோ வாசிக்க தெரியும்னு சொல்லிருக்கீங்களே, எங்க வாசிங்க. இப்போவா? நோனோ, எனக்கு சுமாராத்தான் வாசிக்க தெரியும். பரவாயில்ல, வாசிங்க. ஆமா டாக்டர், நீங்க பியானோ வாசிக்க, என் டாக்டர் பாடட்டும். ஏன் சோபா, நீ பாடுவிய? அவ பாடுறது இல்ல, ஆடக்கூட ஆடுவா. என்ன சோபா? ஓ எஸ் டாக்டர்.
எக்ஸலண்ட் மை சைல்ட், எக்ஸலண்ட். டாக்டர், ரொம்ப பிரமாதமா பியானோ வாசிக்கிறீங்களே. தேங்க்ஸ் சார்.